ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டு உள்ளதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டவரே, நீ எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்திரு. உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உங்கள் கால்கள் இடராதபடிக்கு நடைகளை உறுதிப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல செய்திகளை கேட்கும்படி எங்கள் காதுகளிலே நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே அற்புதம் செய்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இருப்பிடம் தந்து எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் சீராக வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நான் விடு சுவாசம் என் இயேசுவினாலே, நாங்கள் வாழ்வது எங்கள் கர்த்தராலே, நாங்கள் பிழைத்திருப்பது எங்களுடைய ஆவியானவராலே என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஒரு 2 வினாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா குணமாக்குனீரே ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத்தே உமக்கு ஸ்தோத்திரம். எலோஹீமே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா சிட்கினோ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர், சர்வ வியாபி. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் குமாரனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளனே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை ஆட்கொண்டவரே, எங்களை விடுவிக்கிறவரே, விடுதலையாக்குறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த பாடலை நாம் பாடும். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தெய்வ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும்
ஆதாரமே. கைகளை நோக்கி சொல்லுங்க, நிற்க பலனில்லை. இந்த தோல்வியை சந்தித்து வேதனையில போயிருக்கிற ஆண்டவரே, இந்த தாமதங்கள் எனக்கு மிகவும் சலிப்பு ஏற்படுத்துகிறது. சோர்ந்து போயிருக்கிறேன், விரக்தியில இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன். கடன் பாரம் நுகத்தை போல அழுத்துகிறது. நான் திரும்பாதபடிக்கு, நிமிராதபடிக்கு வளைத்து போடுகிறது. கர்த்தாவை இப்பொழுது மனமிறங்குங்க. கிருபையினாலே இந்த வார்த்தைகள் அற்பமா எண்ணப்பட்ட நிலைமை, அவமதிக்கப்பட்ட நிலைமை, தூஷணமாய் பேசின நிலைமை, இவற்றின் மத்தியிலே எங்கள் ஆவி கலங்கி இருக்கிறது. வியாதியின் வலி ஒரு பக்கம், கேன்சர் கிருமிகள் மறுபக்கம். இப்படி என்று நாங்கள் சிறுநீரக பாதிப்பு, செயலிழப்பு போன்ற காரியங்களிலே நாங்கள் தவித்து இந்த சமூகத்துக்கு நேராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பரிகாரியான கர்த்தர், யெகோவா ரஃபா. உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் அநேக அற்புத அடையாளங்களை செய்து இன்னும் செய்வீராக. வாழ்க்கையை மாற்றி அமைப்பீராக. உங்கள் சிறையிருப்பை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம், 41ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரங்களிலே யோசேப்பு குறித்து நாம பார்க்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசித்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதன் பிறகு ஆவியானவர் இன்று நமக்கு சொல்ல போகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை நாம கேட்கலாம். கவனிங்க, 40ஆம் அதிகாரம், அதுல 41ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். 41ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனம். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு முக்கியமான வசனம் இது. ஜெனசிஸ் 41:14 அப்படியே மாத்தி போட்டா உங்களுக்கு தெரியும். 41:14 போட்டுருங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு சிறை கதவுகள் திறந்து அவனை அழைப்பித்து, அவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து, சவரம் பண்ணி, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா தீவிரமாய் நடக்குது. 2 வருஷம் சிறைச்சாலை. போத்திபார் பார்வோனின் அரண்மனையில 2 வருஷம். அதுக்கு முந்தி இருக்கிற வசனத்தை, முந்தி அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். சிறைச்சாலையிலே 39ஆம் அதிகாரம், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அதே மாதிரி நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து வந்தீங்கன்னா தெரியும். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தார். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான்.
கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. 2 years அங்க இருந்தான். அங்க ஒரு 2 பேருக்கு சொப்பனம் வருகிறது. அது உங்களுக்கு தெரியும், சுயம்பாகி பானபாத்திரக்காரன். 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு சொப்பனங்களை அவர்கள் காண்கிறார்கள். அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறான். இதுதான் நடக்க போகுது, தீர்க்க தரிசனமா சொல்றான். 3 நாட்கள் நீங்க ஒருவனுடைய தலை உயர்த்தப்படும், ஒருவனுடைய தலை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டான். இது அப்படியே நடந்தது. கடைசி வசனம் 40ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உலகமே நாம் செய்தத மறந்து போயிடுச்சு. நன்றி கெட்டவர்கள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னதான் செய்யுங்க, ஒரு தகப்பனா, ஒரு தாயா, பிள்ளைகளா, பேர பிள்ளைகளா, ஒரு ஊழியக்காரனா, இந்த சமூகத்துல என்ன செய்தாலும் இந்த சமூகம் நம்மை மறந்து போகும், நம்முடைய செயல்களை மறந்து போகும். அவன் சொல்லிட்டு போனான். யோசேப்பு இத்தனைக்கும் சொல்றான், நீங்க போனீங்கன்னா அங்க போய் என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியே அனுப்புகிறான். ஆனாலும் அவன் மறந்து போனான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் இப்படி நன்றி கெட்டவர்களாய் உங்களை மறந்து போனாங்களோ, உங்களுடைய உழைப்பை திருடி மறந்து போனாங்களோ, அல்லது உங்களை விட்டு விலகி போனாங்களோ, ஒருவேளை நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில உங்களுடைய வேலைக்கான பொருத்தமான ஊதியத்தை கொடுக்காம நயவஞ்சகமாய் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவையானவர் சில காரியங்களை மாத்திரம் என்னை பேச வைக்கிறார். அப்படி எல்லாம் மறந்து போன சூழ்நிலையில ஒருவேளை நாமும் கூட சில காரியங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அதையும் மறந்தே போயிட்டோம், நினைவு வைத்துக் கொள்ளவில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உலகம் மறந்தாலும் நம்மை மறக்காத ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. மனுஷன் மறக்கலாம், மனுஷன் மறுதலிக்கலாம், மனுஷன் ஏமாற்றலாம், மனுஷன் வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றாமல் போகலாம். ஆனா சர்வ வல்லவர் அவர் வாக்கு கொடுத்தா, அவர் தரிசனம் கொடுத்தா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் மறக்க மாட்டார், அதை நினைவாகவே இருப்பார். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடையது. அந்த வார்த்தை, அந்த வசனம், என்னுடைய நினைவுகள் எல்லாம் உங்களை குறித்து மேலானவைகள். அப்படின்னா ஆண்டவர், நம்ம வாயில பேசுறோம், இப்படி இருக்கிற, அப்படி இருக்க போறோம், அல்லது என் பிள்ளையை பற்றி சொல்றோம். ஆனா கர்த்தர் நம்மை குறித்து சில நினைவுகளை வைத்திருக்கிறார். அது எப்படின்னா நன்மைக்கு ஏதுவாக. அது இப்ப புரியாது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ரோமர் 8ஆம் அதிகாரம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? என் வாழ்க்கையில நடந்து வந்த பாதையில, கடந்து வந்த பாதையில, இப்ப போய்கொண்டிருக்கிற பாதையில கூட ஏன் ஆண்டவரே இந்த கேள்வி அப்படின்னு வரும் பொழுது, ஐயோ மறந்துட்டாங்களே, எவ்வளவு வாக்கு கொடுத்தாங்க, எதை செய்வேன்னு சொன்னாங்களே, ஆனா மறந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவங்க மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது உன் காரியம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் முடியும் என்பதை நீ ஒரு காலம், எல்லா தாமதங்களும் நன்மைக்கு ஏதுவா, எல்லா வியாதிகளும் நன்மைக்கு ஏதுவா, எல்லா பிரச்சனைகளும் நன்மைக்கு ஏதுவா,
மாறும் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஆஃப்டர் 2 years என்ன நடக்குதுன்னா, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. பாருங்க, ஆண்டவர் யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணுவார். அன்னைக்கு ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரல, அதனால மொர்தெகாய் தலை உயர்த்தப்பட்டது, ஆமானுடைய தலை சிறை சேதம் பண்ணப்பட்டது. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படியாய் பலருடைய தூக்கத்தை அவர் கெடுப்பார், பலருடைய தூக்கத்தை அவர் அவர் நிறுத்தி பல கனவுகளை கொடுத்து நமக்கு நன்மை செய்யும்படியாக அவங்க சிந்தையில தயையை போடுவார். நல்ல வார்த்தையை ஒன்று ஒன்றா சொல்றேன் பாருங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் மனுஷன் வழியாக தான் நமக்கு இந்த ஆசீர்வாதமும் நன்மையும் வர வேண்டும். பரலோகத்திலிருந்து அவருடைய கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, எஸ் உண்மைதான். ஆனாலும் அந்த நன்மை அடையணும்னா ஒரு கேரியர் வேணும். அந்த கேரியர் ஹியூமன் கேரியராக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இங்க யோசேப்புக்கு ஒரு நன்மை வேணும், அதுக்கு கேரியரா பார்வோனை ராஜாவே பயன்படுத்துகிறார். இவனுக்கு இப்போ ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை யாராலும் விளக்க முடியல. அப்பொழுதுதான் இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவிடத்துல போய் அவன் சொல்லுகிறான். இங்க பாருங்க, 13ஆம் வசனம் 40ஆம் அதிகாரம். அவன் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்பவும் என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போட வித்தார் என்றார். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையா எழுதுங்க. அழைப்பித்தான். உங்களுக்கு ஒரு அழைப்பிதழ், உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், உங்களுக்கு ஒரு அதிகாரம், உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன், இவை எல்லாம் நேரத்துல கர்த்தர் கொடுப்பார். மறந்திருக்கலாம், நினைவுபடுத்தி அதை கொடுக்கும்படி அழைப்பிதழ் வந்ததாம். இங்க பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்னன்னா, இம்மீடியட்டா அவனை குளிப்பாட்டி சவரம் பண்ண கூட நேரம் இருந்திருக்கா தெரியாது. ஷேவ் பண்ணிட்டு ஒரு புதிய ஆடை கொடுத்து, அந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது, தீவிரமா. ஆண்டவர் எல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் சில காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்கும்படியாய் எல்லாவற்றையும் ஒழுங்கீனமா இருக்கிறதெல்லாம் ஒழுங்குபடுத்தி குறித்த நேரத்துல நம் கைகளில கொடுப்பார். அன்னைக்கே பணம் பார்த்திருக்கார ராஜா கிட்ட சொல்லியிருந்தா அது எல்லாரும் மறந்து போயிருப்பாங்க. ஆனா ஏற்ற சமயத்துல இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவிடத்துல ஐயா, நானும் அப்படிதான் கனவு கண்டேன், இந்த யோசேப்பு அந்த கனவை விளக்கினான் என்று சொல்லுகிற அந்த கோயின்சைடுன்னு சொல்லுவோம்ல, அந்த கோயின்சைடு ரொம்ப அழகா வேலை செய்து தீவிரமாய் அவரை கொண்டு ராஜாவிடத்துல விட்டான். அப்போ ராஜா பேசுறார், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 16ஆம் வசனம். இப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறார். இதுதான் சின்ன மெசேஜ் இன்னைக்கு. தான் மெசேஜ் எனக்கு. யோசேப்பின் சிறை சாலை கதவு, அது இரும்பு தாழ்பால். அந்த கதவுல பூட்டப்பட்டிருந்த பூட்டு வெளிப்படுத்தல 3ல வாசித்தோம். நம்ம ஏசாயா 45ல வாசித்தோம். கோரேஸ் பற்றி நாம் வாசித்தோம். இன்றைக்கு ஒரு கதவு திறக்கப்படுகிறது, யோசேப்பு கதவு. அவன் வாலிபனாய் இருந்த பொழுது, 17 வயசுலேருந்து ஒரு 19 வயது, அது எந்த வயது என்று சரியா நினைவில்லை, நீங்க தெரிஞ்ச உடனே எழுதி அனுப்புங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அடைப்பட்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் திறவுகளை வைத்து திறந்தார். அதற்கு அவர் பயன்படுத்தினது சாதாரண ஆள் இல்ல, ராஜாவை பயன்படுத்தினார். இதான் ஆச்சரியம். நம்ம மேலிடத்திலிருந்து நமக்கு தயை,
கிருபையும் கிடைக்க பண்ணுவார். நீங்க உங்களை மறந்து போன இடங்களில் இருந்து திரும்பவும் நினைவுபடுத்தி, ஓ, இந்த மனுஷனுக்கு நாம் இதை செய்தோமே, இந்த மனுஷனுக்கு இதை நான் செய்யலையே, இந்த மனுஷன் இதை எனக்கு என்னிடத்துல ஒப்புவித்தானே, இதை நான் சாட்சியாய் சொல்லணும்னு நினைச்சேனே, இதெல்லாம் நான் மறந்து போனனே என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். அப்படி செய்யும் பொழுது யோசேப்பின் பண்பு கவனிக்க, நாளைக்கு நாம சில காரியங்கள் தியானிக்கலாம். அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக 16 நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள செய்வார். சில வார்த்தைகளை மாத்திரம் நான் எடுத்து உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். அழைப்புதல் தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வரப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு சவரம் படுத்தப்பட்டு, ஆடை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆடை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி, அந்த ஆடை உடுத்தப்பட்டு அரண்மனைக்குள் வந்துட்டு அவன் சொல்ற வார்த்தை, இந்த வார்த்தையை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு பதில அருளி செய்வார். இன்னைக்கு நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, குழந்தை இல்லை, திருமணமாகலை, வேலை இல்லை, கடன்ல பிரச்சனை, வீடு வாங்க முடியல, இப்படி பல பிரச்சனைகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வருகிற ஒரு நல்ல தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்றால், நான் அல்ல, நாட் மீ, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். பார்வோன் யோசேப்பு நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில், அதெல்லாம் அப்படி பாருங்க, அப்படியே சொல்லிட்டே வரீங்கன்னா நிறைய இடத்துல அவன் சொல்லுவான். பாருங்களேன், வேற இடத்துல கூட பார்க்கலாம். 32 பாருங்க, இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவனிங்க இந்த காரியம், திரும்ப ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், ஒரு நிச்சயம், நிச்சயம் தேவனால் உங்களுக்கு ஒரு காரியம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான வார்த்தையை சொன்னா, ஒரு உடன்படிக்கை, நிச்சயதார்த்தம், பெட்ராத்தல் நடக்கும். இது தேவனால் நிச்சயிக்கப்பட்டது. நல்ல மணமகள், நல்ல மணமகள் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். அங்க தீவிரமாய் அவனை வெளியே கொண்டு வந்து இவர் சொல்றாரு, சீக்கிரத்துல செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. நல்ல கவனிங்க. இப்போ இது சீக்கிரம் நடக்கலன்னா என்ன ஆகும்? கனவு கண்டுட்டாரு, அந்த 7 பசு, 7 நல்ல ஸ்ட்ரெங்தான பசு அப்படிலாம் பார்த்துட்டாரு. 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் முதல்ல நல்ல விளைச்சல், அப்புறம் பஞ்சம், நான் சொல்லியாச்சு. இது நடக்கணும். நடக்கலைன்னா திரும்பவும் அவன் ஜெயிலில் தான் இருக்கணும். ஜெயிலேருந்து கொண்டு வந்துட்டாரு. ஆனா என் ஆண்டவர் இதை சீக்கிரத்துல நடத்தினாதான் அவனுக்கு கவர்னர் பதவி கிடைக்கும். ஸோ ஆண்டவர் எவ்வளவு குறுகிய காலத்துல அவர் கனவுல கொடுத்த வாக்குதத்தத்தின்படியே அதை செய்ய ஆரம்பித்துட்டார் பாருங்க. தீவிரமா, சீக்கிரமா, ரெட்டித்ததான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் ரெட்டிப்பா வந்தது? இன்னைக்கு பேசும்பொழுது நான் ஆவிலே நான் பேசுவேன். எனக்கே அது நீங்க அடுத்த முறை நான் அதை திரும்பி கேட்டாதான் தெரியும் நான் என்ன பேசியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எந்தெந்த வார்த்தை ரெட்டிப்பாக வந்தது? வேர்டு 2 டைம். தீவிரம் வந்ததா? மறந்தவங்களை உங்களை நினைச்சுக்குவாங்கன்னு வந்ததா? அல்லது உங்க சிறையிருப்பு மாறன் வந்ததா? நிச்சயம் பண்ணப்படும், கர்த்தரால் சீக்கிரத்துல நிச்சயம் பண்ணப்படும் அப்படின்னு வந்ததா? எது 2 முறை வந்ததோ அது இன்று நடக்கும். ஆமென். நம்ம வேதத்தை இப்படிதான் நம்ம அணுக வேண்டும். திறப்பார். அல்லேலூயா. திறப்பார். எல்லாரும் மறந்தாலும் என் ஆண்டவர் நாம் சிறையிருப்பை
அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இன்று நம்முடைய கதவுகள், சிறைப்பட்டிருக்கிற கதவுகள், வியாதியின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம், மருத்துவமனையிலே சிறைப்பட்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் தீவிரமாய் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். நாளைக்கு நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, தானியேலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது. யோசேப்பு என்னும் வாலிபன் ஆண்டவரை சிறைச்சாலையில் தவறு அனுபவிக்காமல் குடும்பத்தின் மத்தியிலே குடியிலே தள்ளப்பட்டவன், கொலை செய்ய கொண்டு போகப்பட்டவன், வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவன், சிறைச்சாலையிலே அனுமதிக்கப்பட்டவன், பல சோதனைகளை சகித்தவன். எல்லாரும் எதிராக இருந்தார்கள். என் ஆண்டவரோ அவனோடு இருந்தார். எல்லாரும் வெறுத்தார்கள். கர்த்தர் அவனோடு இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணினார். வேதமதான் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் இல்லை, உதவி செய்ய, ரெக்கமெண்ட் செய்ய யாரும் இல்லை, எங்களை பற்றி பேசவும் ஆட்கள் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அவர் மறக்க மாட்டார். நம்மை மறந்தவர்களையும் அவர் மன்னிக்கவும் மாட்டார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்தை தீவிரமாய் செய்வீராக. நீ சொன்னது நிச்சயமாக சீக்கிரத்தில் தீவிரமாய் உடனே இன்று நடக்கும்படியான கிருபை தார். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த ஊழியத்தை பெருக பண்ணுங்க. எஸ் லார்ட், இந்த ஊழியத்தை பெருக பண்ண நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நீர் எங்களுக்கு இன்று வெளிப்படுத்தி காண்பித்து உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் விருத்தி அடையும்படியாக கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பீராக. இதற்காக உதவி செய்கிறவர்களை எழுப்பி தாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் அழைத்திருப்பதாக. ஆமென். God bless you.